பாடசாலை மாணவர்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு. யாழில் அனுர வெளியிட்ட அறிவிப்பு. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை, விடுவிக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. கூட்டணி அமைக்கும் தொடர் பேச்சுவார்த்தை, ராஜபக்சர்களின் அடுத்த நகர்வு. தென்னிலங்கையில் ஒரே நேரத்தில் கொலை செய்யப்பட்ட 3 அதிரடியாக களமிறங்கிய போலீசார். யாழ்ப்பாண வைத்தியசாலையிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட வைத்திய நிபுணர் ஸ்ரீதரன் விசனம். வெற்றிகரமான கட்டத்தை எட்டியுள்ள ரணில் சஜித் கூட்டணி. முன்னாள் தமிழ் எம்பிக்கு 140 பாதுகாவலர்களை வழங்கிய ரணில். உலகில் எந்தவொரு அரசியல் கட்சியும் செய்யாததை செய்த தேசிய மக்கள் சக்தி. வெளிநாடுகளில் வாழும் 167 இலங்கையர்களை கைது செய்ய நடவடிக்கை. மெதிரிகிரிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கைது. 300 மாணவர்களுக்கும் குறைவாக உள்ள பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு எழுதுபொருட்கள் மற்றும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் உள்ள அனைத்து இனங்களின் கலாச்சாரங்கள், பாரம்பரியங்கள் மற்றும் விழுமியங்களை குறிக்கும் வகையில் அக்டோபர் மாதம் விசேட தினம் ஒன்று அறிவிக்கப்படும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். தமிழர்கள், சிங்களவர்கள், பௌத்தர்கள், கத்தோலிக்கர்கள் மற்றும் முஸ்லிம்கள் என நாம் அனைவரும் ஒன்றாக கொண்டாடும் ஒரு நாள் நமக்கு வேண்டாமா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த அனைத்து சமூகங்களின் கலாச்சாரங்கள், உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள், ஆடை பாணிகள் மற்றும் இசை ஆகியவற்றை ஒன்றிணைத்து அக்டோபரில் ஒரு பிரம்மாண்டமான தேசிய விழாவை நடத்த திட்டமிட்டுள்ளோம் என தெரிவித்துள்ளார். நாம் பிரிந்திருந்தாலும் நம் குழந்தைகளை பிரிந்து இருப்பதற்கு இடமளிப்பது நல்லதல்ல. எங்கள் தலைமுறை யுத்தம் செய்ததற்கு எங்கள் குழந்தைகளின் தலைமுறை யுத்தம் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என குறிப்பிட்டார். வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கின் அனைத்து குழந்தைகளும் ஒன்று சேரும் அரசாங்கமாக இந்த அரசாங்கத்தை நாங்கள் மாற்றுவோம் என தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு, அம்பாறை, மாத்தளை, நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு, சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் மூடுபனி நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து மொட்டு தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷசீந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் குழு நேற்று பிற்பகல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் விஜயராமவில் உள்ள இல்லத்தில் கூடியது. இதன்போது எதிர்வரும் தேர்தல்களில் எவ்வாறு போட்டியிடுவது என்பது குறித்து பல சுற்று கலந்துரையாடல்கள் நடைபெற்றதாக கூறப்பட்டது. இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சசீந்திர, பல கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஆனால் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார். கட்சியின் எதிர்கால வேலைத்திட்டம், மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் மே தினம் குறித்து இன்று விவாதித்தோம் எனவும் உழைக்கும் மக்களாக மே தினத்தை கொண்டாட முடிவு செய்தோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் சிபி ரத்நாயக்க ஆகியோர் கட்சி பிரதிநிதிகளிடம் இதுகுறித்து தெரிவித்ததாக கூறியுள்ளார். எனினும் எதிர்வரும் பிரதேச சபை தேர்தலில் நாங்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவாக போட்டியிட வேண்டும் என்பதே பெரும்பான்மையானவர்களின் கருத்து என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். காலி, ஹெனிதும, பனங்கல பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்காக 7 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த 2 சந்தேக நபர்களால் சுடப்பட்டதில் விடுதியொன்றின் உரிமையாளர்
உட்பட 3 இந்த சம்பவத்தில் பலியாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திகமனதுங்க தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் 2 29 மற்றும் 54 வயதுடையவர்கள் என்பதுடன் மற்றையவரின் வயது உறுதிப்படுத்தப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி மேற்படி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். இந்த நிலையில் புதிய போலீஸ் குழுக்கள் தீவிர விசாரணையை ஆரம்பித்துள்ளன. யாழ்ப்பாண வைத்தியசாலையிலிருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட வைத்திய நிபுணர் மீள் அழைக்கப்பட வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். விசேட வைத்திய நிபுணர் ஒருவர் மாற்றீடு ஆளணி எதுவுமின்றி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டமையால் சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்களின் நிலை பெரும் கவலைக்குரியதாகவும் சவாலாகவும் மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்களுக்கான சிகிச்சைகளில் ஏற்படும் காலதாமதம் அச்சிகிச்சைகளின் பலனை கேள்விக்குறியாக்கும் எனவும் பல்முக சீராக்கல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் ஒருவரே இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் பல்முக சீராக்கல் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் ஒருவரே உள்ளார். அவருடைய சிறந்த சேவையினூடாக இதுவரை காலமும் காணப்பட்ட நீண்ட காத்திருப்போர் நோயாளர் பட்டியல் அவரது சேவை காலத்தில் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளது. நோயாளர்களின் நன்மை கருதி கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையிலும் கிளிநொச்சி முல்லை தீவு மன்னார் ஆகிய மாவட்டங்களில் உள்ள நோயாளர்களை பார்வையிட்டு சிகிச்சை அளித்து வந்துள்ளார். இதில் பெரும்பான்மையாக அவரது சேவையினை பெறுபவர்களாக பாடசாலை மாணவர்கள் காணப்படுகின்றனர். அத்தோடு அவர் எந்தவொரு தனியார் மருத்துவமனைகளிலும் சேவையாற்றுவதில்லை. இவருடைய திடீர் இடமாற்றத்தினால் சிகிச்சை பெற வந்த நோயாளர்களின் நிலை பெரும் கவலைக்குரியதாகவும் சவாலாகவும் மாறியுள்ளது. இவர்களுக்கான சிகிச்சைகளில் ஏற்படும் காலதாமதம் அச்சிகிச்சையில் பலனை கேள்விக்குறியாக்கும் எனவே உடனடியாக அவரை போதனா வைத்தியசாலைக்கு விடுவித்து உதவ வேண்டும் அல்லது மாற்று ஆளணியினை நியமிக்க வேண்டும். அத்துடன் கடும் நெருக்கடிகளையும் சவால்களையும் சந்தித்து வரும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள வைத்திய அதிகாரி ஒருவரும் மாற்றீடு ஆளணியின்றி இவ்வாறே இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சமகியன பலவேகைய இணைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமான கட்டத்தை எட்டியுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அதுகோரல சுட்டிக்காட்டியுள்ளார். தலைமைத்துவம் மற்றும் சின்னம் குறித்து இன்னும் விவாதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் ஒன்றாக போட்டியிடுவதற்கான உடன்பாட்டை எட்டுவதே விவாதங்களின் முதன்மை நோக்கம் என்று தலதா அதுகோரல தெரிவித்துள்ளார். தலைமைத்துவம் மற்றும் சின்னம் தொடர்பான பிரச்சினைகளை பின்னர் பேசிக் கொள்ளலாம். ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிரிந்த பல உறுப்பினர்கள் உள்ளனர். வரவிருக்கும் உள்ளூராட்சி தேர்தல்கள் மிக முக்கியமான தேர்தல். அதற்கு முன் ஒரு உடன்பாட்டை எட்டுவதே எங்கள் நோக்கம். இந்த ஒப்பந்தத்தில் மற்ற கட்சிகள் எங்களுடன் சேரலாம். சில சமயங்களில் நாம் உள்ளூராட்சி தேர்தல்களில் பொதுவான சின்னத்துடன் போட்டியிடலாம். இரு கட்சிகளும் இணைய வேண்டும் என்ற கருத்துடைய கட்சி உறுப்பினர்கள் உள்ளனர். அதற்காக நாங்கள் ஒரு தொடக்கத்தை எடுத்துள்ளோம் என்றார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மன் கதிர்காமருக்கு 140 பாதுகாவலர்கள் மற்றும் கொண்டு துளைக்காத வாகனம் ஒன்றையும் முன்னதாக ரணில் விக்ரமசிங்க பாதுகாப்பு கருதி வழங்கியிருந்ததாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிராபேவர்தன தெரிவித்துள்ளார். காலியில் இடம்பெற்ற அரசியல் சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் தீர்மானங்களை எடுக்கும்போது அரசாங்கம் மிகவும் அவதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். வரலாறு பூராகவும் இருந்த அரச தலைவர்களில் அதிகமானவர்கள் அகால மரணமடைந்துள்ளனர். நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரபுக்களின் பாதுகாப்பு தொடர்பில் பலரும் கதைத்து வருகின்றனர். இவ்வாறு இருந்தாலும் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்கும்போது அரசாங்கம் மிகவும் அவதானத்துடன் செயல்பட வேண்டும். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டில் 30 வருடமாக இருந்து வந்த பயங்கரவாத யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர இறுதியாக தலைமைத்துவம் வழங்கிய ஒருவர். அவரை வெறுக்கக்கூடிய நபர்கள் இன்னும் இருக்கலாம். அவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம். அதனால் இவ்வாறான தீர்மானங்களை எடுக்கும்போது அரசாங்கம் இதனை விட புத்திசாதுரியமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்றார்.
உலகில் எந்தவொரு அரசியல் கட்சியினாலும் செய்ய முடியாத காரியத்தை தேசிய மக்கள் சக்தி செய்துள்ளதாக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தனிப்பட்ட ரீதியில் சம்பளம் பெற்றுக்கொள்வதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து சம்பளங்களும் கட்சியின் நிதியத்தில் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இலங்கையில் மட்டுமன்றி உலகில் எந்தவொரு அரசியல் கட்சியினாலும் இவ்வாறு செய்ய முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான ஒழுக்க விதிகளை கொண்ட கட்சியே தேசிய மக்கள் சக்தி என தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு என ஒரு கலாச்சாரம் உள்ளதாகவும் நாம் எம்மை கவனித்துக் கொள்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். வாகனத்திற்கு எரிபொருள் மற்றும் தொலைபேசி கட்டணம் செலுத்துவதும் தமக்கு சுமையாக காணப்படுவதாக தெரிவித்துள்ளார். மக்களே தமக்கு உணவளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கட்சி உதவினால் அதனை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் வழங்கப்படும் சம்பளத்தை தனியாக எடுத்துக் கொள்வதும் கட்சி நிதியத்தில் வைப்பு செய்து அங்கிருந்து பெற்றுக் கொள்வதும் வேறு வேறு விதமானவை என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், பாதாள உலக கும்பல் தலைவர்கள் மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குற்றவியல் போலீசார் பிறப்பித்த சிவப்பு பிடியாணையின் கீழ் அவர்களை நாட்டிற்கு திருப்பி அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வெளிவிவகார அமைச்சின் உதவியுடன் அவர்களை கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமையகத்தின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் உள்ள 167 இலங்கை குற்றவாளிகளுக்கு சர்வதேச போலீசார் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த குற்றவாளிகள் தற்போது துபாய், இந்தியா, இத்தாலி, பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் வசித்து வருவதாக போலீசார் தகவல் கிடைத்துள்ளது. பொலனறுவை மெதிரிகேரிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். பெண் போலீஸ் அதிகாரி ஒருவரை தகாத செயல்பாட்டுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்படி குழந்தைகள் மற்றும் மகளிர் துறைக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின்படி சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார்.